வணக்கம் அன்பு நேயர்களே. மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மந்த்ரா டிவி சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, தகுதிக்கு மீறிய கடன் இவர்களுக்கு ஆகவே ஆகாது. ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு எழுதியிருப்பார் கம்பர். அப்போ கடன் பட்டவங்க எப்படி கலங்கி நிற்பாங்களோ அப்படி இலங்கை வேந்தன் கலங்கி நின்னான்னா அப்ப அந்த கடனுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அது நம்ம வாழ்க்கை எப்படி உழுக்குதுன்னு பாருங்க. என்னோட அனுபவம் கருத்து என்னன்னா, கடன் இல்லாம வாழ்ந்த கிஃப்ட்டுங்க அந்த லைஃப். ஏதோ கொஞ்சம் தேவைக்கு இருக்கணும், தேவைப்பட்டதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கடன்கிறது அவ்வளவு பெரிய சுமைங்க. கடன்கிறது அவ்வளவு பெரிய சுமை. அதாவது சக்திக்கு மீறி, வரம்பு மீறி, தகுதிக்கு மீறி வாங்கி கடனை வட்டி கட்ட முடியாம வித்து அழிஞ்சு கடனை கட்டிட்டு எல்லாம் வாசல் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லைன்னு நிக்கிறவங்க எத்தனை பேர்? கடன் எதுக்கு இப்படி இருக்குதுன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அப்ப கடன் எங்க ஒளிஞ்சிருக்கு? ஏன் நம்ம யாரெல்லாம் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு விதிகள் இருக்கு. பொதுவாகவே யாருக்காவது புதன் திசை வந்தா பெருத்த கடனாளி ஆகும். குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தாலும் கடனாளி ஆகும். இது ஜென்ரல். நம்ம ஜாதகத்துல கடனை கொடுக்கிற கிரகம் அப்படின்னா 6ஆம் இடம் தான். 6ஆம் அதிபதி. 6ஆம் இடத்துல நின்ன கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது, 6 குடைவருடைய தசாபுத்தி நடத்தும் போது, 6ஆம் வீட்டை பார்த்த கிரகம் சேர்ந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது, 6 குடையவரோடு சேர்ந்து பார்த்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் போது, கன்னியில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது, புதன் தசையோ புத்தியோ நடத்தும் போது கடனை கொடுக்கும். இது பொது விதி. உங்க ஜாதகத்தை பார்த்தா அது தெரியும். அப்போ கடன் தகுதிக்கு மீறி வாங்கிட்டு வரம்பு மீறி வட்டி கட்டி கட்டவே முடியல அப்படின்னா என்னன்னா, முறையற்ற கடன் ஒண்ணு இருக்கு. அப்ப நேரம் உங்க 6ஆம் இடத்தை போய் பாருங்க. அங்க யாராவது 4 பாவிகள், 3 பாவிகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவிகள் அதை பாக்குறாங்க, இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. 6ஆம் இடம் வலுத்து நிக்குது அப்படின்னா இவங்க முறையற்ற கடன் வாங்கி பயங்கரமா சிக்குவாங்க. இவங்களால மீளவே முடியாது. உங்க ஜாதகத்துல நீங்க கடனை அடைச்சு வெளியில வர்றதுக்கான லக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும். 2, 5, 9, 11 பலமா இருக்கணும். முடிஞ்சா அந்த தசாபுத்தியே நடக்கணும். நடந்தா கடன்ல இருந்து மீண்டறலாம், நம்பி வாங்கலாம், கட்டி வெளியில வந்துடலாம், தப்பு வராது. அப்போ உங்க தசாபுத்தியை பார்க்கணும், 6ஆம் இடத்தை பார்க்கணும். உங்களுக்கு வருமானம் வர்றது நிரந்தரமா வருமா, பிரேக் ஆகி வருமானு பார்க்கணும். இல்ல வெளிநாட்டுலதான் காசு வருமானமா, வெளியூர்ல வருமானமா, பிசினஸ்ல வருமானமா, தந்தையின் தொழில வருமானமா, இல்ல வேலைக்கு போனாதான் வருமானமா, இல்ல எதையாவது ஒண்ணு வித்து கட்டிட்டு ரிலாக்ஸா இருந்து வர்றதை வச்சு சாப்பிடலாமா, இத்தனையும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்துக்கிட்டு கடன் வேணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணி. கடன் வாங்காம யாரும் நகர முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல வாங்க வைக்கும். அது சக்திக்கு மீறியோ தகுதிக்கு மீறியோ இருக்கக்கூடாதுங்கிறதா இந்த பதிவு. அப்ப அப்படி யாரு முறையற்ற கடனை வாங்குவாங்க, தகுதிக்கு மீறிய கடனை வாங்குவாங்க அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல பாவிகள் இருக்கிறவங்க, கன்னி வீட்டுல பாவிகள் நிறைஞ்சிருக்கிறவங்க கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. உங்க ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி பலம் பெற்றால், சூரியன் பலம் பெற்றால், 5 குடையவர் 6ஆம் இடத்திற்கோ கன்னிக்கோ 6 குடையவருக்கோ தொடர்பு, சூரியன் கன்னிக்கோ 6ஆம் வீட்டுக்கோ 6 குடையவருக்கோ தொடர்பு விட்டா நீங்க கடனை அடைச்சிருவீங்க. அதுக்கு தசாபுத்தி ஒத்துழைப்பு இருக்கணும். அது செகண்டரி. கடனை பெருசா போகாம அடைச்சு வெளியே வந்துடலாம். 4, 6, 8 யாருக்காவது தொடர்பு, 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, செவ்வாய், சந்திரன், புதன் யாருக்கு தொடர்பு இருந்தாலும் கடனால சொத்துக்கள் போயிடும். அடமானம் வச்சுட்டேன், பேங்க் எடுத்துக்கிச்சு, பேங்க்ல வச்சுட்டேன், ஏலம் விட்டுட்டாங்க, இது எல்லாம் இந்த கிரகம் செய்கிற வேலை தான். உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து, அப்ப 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னா கொண்டு போய் சிக்க வைக்காம போகாது. அதுக்குதான் அந்த கோச்சாரத்தை பார்க்கணும். நம்ம சக்திக்கு மீறி கடன் வாங்குற ஜாதகமானு பார்த்துக்கணும். வாங்கினா அடைச்சிட முடியுமான்னு பார்க்கணும். அப்ப அடைக்கிறதுக்கான
பணம் வரவு செலவு நம்ம ஜாதகத்துல கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நல்ல தசாபுத்தி இருக்கா, இந்த 5 பாயிண்ட் மெயினா பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க கடன் வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சக்திக்கு மீறி போயிடக்கூடாது. கிடைக்கிறதெல்லாம் வாங்கி போட்டுக்குவாங்க கடன்ங்கிற பேர்ல. கட்ட முடியாம சித்திரவதையா இருக்கும். இப்ப எத்தனை கிளைண்ட் போன்ல புலம்புறாங்க, இவ்வளவு கடன் ஆயிடுச்சு சார், என்னால தாங்க முடியல, வட்டி மட்டுமே போயிட்டு இருக்கு சார், வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கு சார். 2ஆம் இடம் வருமானம், 8ஆம் இடம் வட்டி, 6ஆம் இடம் கடன், 12ஆம் இடம் விரயம். அப்ப 2, 6, 8, 12 யாருக்காவது தொடர்பு இருக்கு. யாருக்காவது ரிஷபத்துல சுக்கிரன் இருந்தாலும், குரு இருந்தாலும், உங்க 2ஆம் அதிபதி இருந்தாலும், ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தாலும், ரிஷபத்தில் யாருக்கு குரு இருந்தாலும், இவங்கெல்லாம் முறையற்ற கடன் வாங்க வச்சிரும், வட்டி கட்ட வச்சிரும். பணம் அதுக்காக செலவு பண்ணியே தீரும், விடவே விடாது. ஏன்னா அந்த கிரகம் அதைத்தான் சொல்லுது, அதைத்தான் அந்த கிரகம் சுட்டி காட்டுது. சிலர் வாங்கின கடனுக்கு மாமனார் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார், அதெல்லாம் பார்க்கணும். அது ஜாதக விதி தான். உங்களுக்கு 3, 11 தொடர்பு இருந்ததுன்னா நீங்க வாங்கின கடனை மாமனார் அடைப்பார். 3, 11 தொடர்பு இருந்தா நீங்க வாங்கின கடனை உங்க மாமனார் அடைப்பார். இப்படி இல்லைன்னா அடைக்க மாட்டார். அந்த கிரகங்க சொல்லும். உங்களுக்கு 6, 9, 11 தொடர்பு இருந்தா நீங்க வாங்கின கடன் உங்க அப்பா அடைப்பார். இதெல்லாம் கிரகங்களை வச்சு நம்ம பார்க்குற ஒரு அற்புதமான டெக்னிக். அப்ப முறையற்ற கடன் எங்க இருக்குன்னு பாருங்க. கடனை வாங்கினா மாட்டிக்குவோமான்னு பாருங்க. கடனை வாங்கினா சித்திரவதை நடக்கிற காலமான்னு பாருங்க. பெருத்த கடனாளி ஆக்குறதுக்கெல்லாம் அதுல விதிகள் இருக்கு. கவனமா செயல்படலைன்னா காணாம போயிடும். இது எத்தனை விதிகள் இருந்தாலும் தசாபுத்தியை நீங்க மறக்காம மெயினா பார்த்தே ஆகணும். தசாபுத்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். தசாபுத்தியில நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. ஸோ இதுதான் பிளானட் சொல்லுது, கிரகங்கள் சொல்லுது. இதன்படி பார்த்துருங்க. இதுக்கு ருண விமோச்சனர் வழிபாடு பண்றது, தேய்பிறை அஷ்டமிக்கு போய் பைரவருக்கு விளக்கு போடுறது, வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நரசிம்மருக்கு விளக்கு போடுறது, இதெல்லாம் கடனை தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கு. செவ்வாய்க்கிழமை கடனை கட்டுறது ஒரு பகுதியை, அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பகுதியை கடனை கட்டுறது, திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பகுதியில கடனை கட்டுறது, இதெல்லாம் கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதை பண்ணி பாருங்க, ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.